நமசிவாய. போன மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாட்கள் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு நாள் தான் இருக்குது, இந்த ஒரு மாதத்தில் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒரு நாள் கிடையாது, ஒரு 3-4 நாள் சொல்லியிருந்தேன். இந்த மாதம் அந்த நாள் எல்லாமே வந்து செய்யுங்கள் அப்படின்னு பண விஷயத்திற்கு, கடன் தீர்வதற்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 18ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது, 19ஆம் தேதி ஒரு நாள் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு விஷயத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18ஆம் தேதி அப்படின்ற நாளை பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரம் தான் இருக்குது. சாயங்காலம் 7 மணிக்கு, அதாவது நான் இந்தியாவை சொல்கிறேன், 7 மணிலேருந்து நைட்டு 11:59 வரைக்கும். வேறு நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் போன தடவை பார்த்தவங்கெல்லாம் அவங்களுக்கு நான் மேக்ஸிமம் அவங்களோடதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். யாராக இருந்தாலுமே உங்களுக்கு தேவை என்றால் கமெண்ட்டில் உங்களுடைய சிட்டி அண்ட் கண்ட்ரி இரண்டையுமே போட்டு உங்களுக்கு தேவை என்பதை எழுதி தெரிவியுங்கள். சும்மா ஒரு சிட்டியும் இதையும் போட்டுட்டு போகிற போக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு சில பேர் செய்கிறார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட மாட்டாது. நீங்கள் அதுக்கு முன்னால் அப்படி போடுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஆல்ரெடி உங்களோட கண்ட்ரி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்ட்ரியாகவே நான் சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். கண்ட்ரியாக ஆட் பண்ணியிருக்கிறது காரணம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக இருந்ததுன்னா நான் அப்படி கண்ட்ரியாகவே ஆட் பண்ணிடுறது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட சிட்டியை போட்டு கேளுங்க. போட்டு ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து நீங்கள் உங்களுடைய சிட்டி இது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நீங்கள் செய்ய போகிறீர்கள், இது உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லி கேளுங்க. இந்த போன மாதத்தை விட இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு நாளுங்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி அப்படின்ற மாதிரியான ஒரு நாளுக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கும் ரொம்பவே அதிகமான தொடர்பு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஏதாவது ஒரு 4 விஷயம் 5 விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். முதல் விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வடகிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, இந்த வடகிழக்கு பகுதியை 7 மணியிலிருந்து நான் சொன்ன மாதிரி 11:59 இந்தியன்ஸ்க்கு, அதர் கண்ட்ரிஸ் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட்டில் சிட்டி அண்ட் கண்ட்ரி போடுங்க. அவர்கள் வந்து பார்த்தோன்னா அது என்ன டைமோ அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்துலையோ அந்த பீரியடுக்குள்ளே, அந்த விண்டோக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வடகிழக்கு பகுதி உங்கள் வீட்டில் பிரதான வடகிழக்கு பகுதியிலே பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். இல்லை நின்றுக்கலாம். நீங்கள் காலில் வந்து கீழே ஏதாவது மேட்டு போட்டு நின்றுட்டு ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக என்கிற ஒரு மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு 3 முறை நமஸ்கரியுங்கள். நமஸ்கரித்து இது மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இதில் ஒரு சில பொருட்கள்லாம் சொல்கிறேன். அந்த பொருட்கள்லாம் நீங்கள் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டைம் பீரியடில் அதை நீங்கள் கட்டி உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கணும். இதற்கு முன்னால் உங்களுக்கு பலருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் கழித்து கோர்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நடுவில் நம்ம வந்து ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நினைக்கிறேன் சத்சங் வித் ஸ்ரீகுருன்னு ஒரு ஈவெண்ட் பண்ணேன். இப்போ மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுருன்னு இது வந்து மேஜராக எல்லா இடத்துலையுமே, அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. பலருமே வந்து பார்க்கையிலே இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு இன்ட்ரோ கோர்ஸ் மாதிரி வந்து எடுத்துகிட்டு அவங்க மெயின் கோர்ஸுக்கு ஒரு 12,000-15,000 இப்படியெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்குது. இது எனக்கு சத்சங் ஈவெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ரெகுலராக இப்போ வர ஆடில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அவங்க அந்த மாதிரியான விஷயமாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்படி கேட்டுட்டு நமக்கு சொன்ன விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை வந்து பாரதிய வித்யா பவனில் ஜூலை 5ஆம் தேதி சண்டே அன்னைக்கு மாலை கிட்டத்தட்ட ஒரு 3:30க்குள்ளே நீங்கள் எக்ஸாக்டாக வந்துடணும். 4 o'clock கதவை அடைத்து விடுவார்கள். பிறகு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாலும் வர முடியாது. இது பெய்ட் கோர்ஸ், ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக இருக்கும். பெய்ட் கோர்ஸு. இதில் நீங்கள் வந்து முடிச்சுட்டு உங்களுடைய கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6:30 to 7 ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெளியில் போயிட்டு உங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு அப்படின்றது. ஸோ கோர்ஸ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு 4 to 6 or 6:30 அவ்வளோதான் இருக்கும். 2.5 hours இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் 4 o'clock கதவை அடைச்சிடுவாங்க. அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இதில் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. தேவைப்படுபவர்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த திரையில் வரக்கூடிய எண்ணில் வந்து உங்களுடைய பெயர், உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறதையும் தெரிவிங்கள். ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நிறைய கால்ஸ் வருது, எவ்வளோ சொன்னாலுமே அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவங்க மற்ற வேலைகளை செய்யவே முடியறதில்லை. அதனால் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸு, ஜிபே டீட்டெயில்ஸோ இல்லை அமௌண்ட் டீட்டெயில்ஸோ அதை பற்றின விஷயங்கள் அனுப்பிவிடுவாங்க. இது என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுருங்கிறது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நம்மளுமே நிறைய சொல்கிறோம். இப்போ சொன்னது எல்லாமே கூட கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பணத்தை வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாழ்க்கையில் நமக்கு நிறைய தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது அப்படின்றது தான் மேனிஃபெஸ்டேஷனா?
இல்லை நம்ம வந்து பிரியாணி இலையை எரிக்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷனா, இல்லை புளி டப்பாக்குள்ளே உப்பு போட்டு வைக்கிறது மேனிஃபெஸ்டேஷனா, இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறவங்களாம் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் மேனிஃபெஸ்டேஷனா, இல்லை வந்து விஷுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷனா, எது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அது பேசிக்காக எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, பேசிக் தெரிஞ்சால் நானே செஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேசிக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் என்னென்ன மேனிஃபெஸ்டேஷனா என்ன, அதை நீங்கள் எல்லா விஷயத்திற்கும் எப்படி அடுத்தவரை அணுகாமல் நீங்களே செய்து கொள்ள முடியும் உங்கள் வீட்டிலே அப்படின்ற மாதிரியானது தான். இது ஒரு நிறைய சாப்டர்ஸில் வெவ்வேறு விதமான விஷயங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு பிளான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஒரு ஆர்வமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தராக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜூலை 5 பார்ப்போம், மீட் பண்ணுவோம். விருப்பப்படுபவர்கள் நீங்கள் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த விஷயம் நம்ம வந்து ஒரு பொட்டலம் மாதிரி பண்ணோன்னே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்லையே மஞ்சள் கலர் ரிப்பன் மாதிரியோ துணி மாதிரியோ எதையாவது ஒன்று எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சளில் முக்கி வச்சாலும் சரி, வெள்ளை கலர் வேஷ்டியை முதல்லலாம் பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளை வந்து கரைச்சி அதில் ஒயிட் கலர் துணியை இது பண்ணி அதை காயப்பட்டு வச்சு அதிலே வந்து நீ முடிஞ்சு வைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு துணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படி எனக்கு டைம் இல்லை அப்படின்னா மஞ்சள் துணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் ஜாக்கெட் பீஸ் மாதிரி இருக்கிறது, சின்னதாக ஒரு பொட்டலம் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன், இவ்வளோ பெரிய ஸ்பூன் போட்டுற வேண்டாம், சின்ன ஸ்பூனில் கொள்ளு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கொள்ளு, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கசகசா, சரியா, இது 2 போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விரலி மஞ்சள் வச்சுட்டு 3 1 ரூபா காயின், 3 1 ரூபா காயின் வெளிநாட்டினவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு 3 காயின்ஸ் வைங்க. அவங்க ஏதாவது சில்வர் காயின் வச்சுருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது வந்து காப்பர் காயின் கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை அவங்களோட பென்னிஸ் என்ன இருக்கோ அது ஒரு 3 காயின்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இது 3 இதெல்லாம் சேர்த்திருங்க. இதை தவிர நீங்கள் சேர்த்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அரசமர இலை நம்ம ஊர்க்காரங்களுக்கு கிடைச்சதுன்னா அரசமர இலை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அது மேலே இதெல்லாம் வைக்கலாம். வெளிநாட்டினவர்களுக்கு அந்த பீப்பால் ட்ரீ ஓட அந்த லீஃப் கிடைக்குமா அப்படின்றது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயாவது விழுந்துருக்கும். நம்ம ஊரில் ஃபுல்லாகவே அரச மரம் இருக்கும். அந்த அரச மரம், நம்ம ஊர்னு சொல்கிறது நான் இந்தியாவை ஓவராலாக சொல்கிறேன், நம்ம நாட்டில். அப்போ அந்த அரச மர இலை தானாக விழுந்த இலை பழுத்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அலம்பிட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். மரத்திலிருந்து கண்டிப்பான முறையிலே பெருக்கக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து செவ்வறு ஓரமாக தான் வளர்ந்துருக்கு, இது எப்படியா இருந்தாலும் பிச்சு தான் போடுவாங்க, அதனால இதை பிச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா வேலைக்காகாது. ஸோ அதையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டவர் அதை அவாய்ட் பண்ணுறதுனா அவாய்ட் பண்ணிடலாம், கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இங்கே நம்ம இந்தியாவிலேயே இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக கிடைக்கவில்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். பட் இது ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் இப்போ சொன்ன விஷயம், அதாவது இலையை வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கசகசா, சின்ன ஸ்பூனில் கொள்ளு, ஒரு விரலி மஞ்சள், 3 காயின் போட்டுறீங்க இல்லையா. கடைசியாக ஒரே ஒரு பிஞ்சு சுத்தமான சாஃப்ரான். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்ம உங்கள் மளிகை கடையில் போய் வாங்கினோன்னா அவங்க ஒரு 150 ரூபாய்க்கு சாஃப்ரான் டப்பா, சின்ன டப்பா ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்காதீங்க, அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் நல்லதாகவே வாங்கிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் வீட்டில் அது நமக்கு யூஸ் ஆகும், நீண்ட நாள் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு துளி பிஞ்சு, நம்ம அந்த கர்ப்பிணிகளுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிஞ்சு பாலில் போட்டு ஒரே ஒரு துளி பிஞ்சு அதை போட்டோன்னா இன்னும் அதிகமாக ஒர்க் ஆகும். அது மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக அதை பொட்டலமாக கட்டிட வேண்டியது. கட்டிட்டு நீங்கள் சுவாமி மாடத்தில் வச்சு உங்களுடைய குலதெய்வம், இஷ்டதெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு தூபதீபம் காட்டி விட்டு நேராக கொண்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, ஜுவல்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல, டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். கேஷ் பாக்ஸ் மாதிரி தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சிடலாம். இது 2ஆக பண்ணிவிட்டு ஒன்று என்னோடய ஆஃபீஸில் நான் என்னுடைய பிஸ்னஸ் பிளேஸில் வச்சுக்கலாமான்னா அது மாதிரியும் தாராளமாக செய்யலாம். அதிலெல்லாம் எதுவும் இல்லை. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி எது சொல்லும் பொழுதுமே பெண்கள் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அவங்க வீட்டில் இல்லைன்னா செய்யலாமான்னு. வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு செய்ய சொல்லலாம். அதாவது அவங்க அவுட் ஆஃப் ஹவுஸாக இருக்கும்போது. இல்லைன்னா இதை மாதிரி செஞ்சுட்டு நல்லா மனசுக்குள்ளேயே இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சுவாமி மாடத்துக்கு போக மாட்டோம் ஜென்ரலாக இந்த மாதிரியான டைம்லலாம் வீட்டு பெண்கள். ஸோ அது அவங்க வந்து அதை அப்படியே கொண்டு போயிட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே அவங்க தலை குளிச்சு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை திரும்பி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுவாமி மாடத்தில் வச்சுட்டு தூபதீப ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் திரும்பி வைக்கலாம். இதில் ஒரு தவறுமே கிடையாது. இந்த முதல்ல இருக்கிற அந்த குரவே நமகவும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு அவங்க சவுத் வெஸ்ட்டில் நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது தாராளமான முறையில் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன தரும் அப்படின்னு பார்த்தோன்னா செல்வத்தை மிக 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 அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயம் வேண்டினாலும் அதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஃபினான்சஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யக்கூடியது இந்த ஒரு நேரத்தில் என்னென்னா, நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குபேரர் படத்தை வந்து இந்த ஒரு நாளிலே வடக்கு பகுதியிலே அந்த குபேரர் எப்படி இருக்கணும்னா, அவர் அந்த மங்கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அவருடைய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாகனம். ஒன்று வந்து நரவாகனம்,
அந்த நரவாகனத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ் நமக்கு பொதுவாக கிடைக்காது, நம்ம வீட்டில் மாட்டவும் மாட்டோம். ஏன்னா மனிதன் வந்து அவரை சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரியான விஷயமாக. ஸோ அது நமக்கு வேறு சில விஷயங்கள் எல்லாம் அது வந்து ஃபிலோசாஃபிக்கலாக அதை வந்து நமக்கு ரிவீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வேண்டாம். நம்ம மங்கூஸ் வச்சுருப்பார், அந்த மங்கூஸ் வச்சுட்டு ஃபுல்லாக அவர் முன்னால் உட்காந்துட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்க குபேரர் படம் கிடச்சதுன்னா வடக்கு பக்கத்தில் கரெக்டாக நான் சொல்கிற இந்த ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே மாட்டிடுங்க. தூபதீப ஆரத்தி ஆஸ் யூஷுவல் அது மாதிரியான விஷயமாக கட்டணும். ஆரத்தின்னு காட்டுறது கற்பூர ஆரத்தியாக இல்லாமல் நெய்விளக்கு ஆரத்தியாக இருந்தால் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதையுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் இந்த ஒரு நாளிலே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்திர வழிபாடு. இந்திரனுக்கு ஓம் இந்திராய நமக சொல்லிட்டு அது எவ்வளவு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷமா அப்படின்னா 5 விதமான ஸ்வீட்ஸ் நிவேதனம் பண்ணலாம். என்னால் 5 விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் திராட்சை வாங்கிக்கோங்க. உலர் திராட்சை ஒரு சின்ன கிண்ணத்தில் உலர் திராட்சை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு போட்டுக்கோங்க. வேறு ஒரு வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒவ்வொரு 2 பழம், ஏதாவது மாம்பழம் வச்சா நல்லது, பப்பாளி பழம் வச்சா நல்லது. ஸோ இது 5மே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியது. இல்லையா நட்ஸ் நிறைய வச்சுருக்கீங்களா வைங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு வாழை இலையை வைத்து அது மேலே வைக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கிண்ணம்லாம் எனக்கு சாமிக்குன்னு தனியாக வைக்கல, வீட்டில் நாங்கள் வந்து ஊறுகாய் போடுற கிண்ணம் வச்சுருக்கோம், மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கிண்ணம் வச்சுருக்கோம், அதுதான் இருக்குன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது. புது கிண்ணம் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சுவாமிக்குன்னு வைத்திருக்கிறத தான் இது யூஸ் பண்ணணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோம். அப்படி முடியாத பட்சத்தில் வாழை இலையில் அப்படியே வச்சுட்டு இந்திராய நமக வந்து முடிந்தால் 1008 முறை சொல்லுங்கள். அதோட ரிசல்ட்ஸ் வந்து அபரிமிதமாக இருக்கும். 1008 முறை ஓம் இந்திராய நமகன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு இந்திரன் படம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா சுவாமி மாடத்தில் இந்திரனை மனதில் நினைத்து கொண்டு தாராளமான முறையிலே சொல்லிட்டு வாருங்கள். அந்த இந்திரன் யாராவது வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ இந்த டைமில் பொட்டு வைக்கக்கூடிய ஒரு முறை சொல்லியிருக்கேன். இம்மீடியட்டாக அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொட்டு வைக்கக்கூடிய முறை, சந்தன பொட்டு வைக்கக்கூடிய முறை, அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட வந்து இந்திரன், நம்ம பூஜித்த இந்திரன் வைத்திருக்கிறோம், ஒவ்வொரு தடவை நம்ம இந்திரன் ஹோமத்தில் பண்ணும்போதுமே அதுவே ஏகப்பட்டது வாங்கி அவங்களே தீர்ந்து நம்ம ஆர்டர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி வாங்கி வைத்து இருக்கிறார்கள் பலருமே. இருந்ததுன்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்ன பண்ணுங்கன்னா அவருக்கு வந்து அந்த இந்திரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நீரில் கொஞ்சம் இது இருக்கு இல்லையா, மஞ்சள் நீர் போட்டுட்டு தொடச்சி விட முடிஞ்சதுன்னா தொடச்சி விடுங்க. நான் அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அவர் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சந்தனம் வைங்க. அது இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இல்லாதவர்கள், பொட்டு வைக்க முடியாதவர்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு 1008 முறை இந்திராய நமக ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து வச்சுட்டு இந்த நிவேதனம்லாம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒர்க் ஆகுறது அப்படின்றது ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயத்துக்கு. அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, கடைசியாக இந்த நேரங்களிலே வந்து அதாவது ஏற்கனவே நான் சில முறை சொல்லியிருக்கிறேன், அரசமரத்துக்கு கீழே ஒரு தொன்னை மாதிரி எடுத்துக்கோங்க. பசும்பால் மெயினாக எடுத்துகிட்டு போகிறது ஓகே, நம்ம காய்ச்சின பால் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் பசும்பால் கொஞ்சம் விடுங்க, ஒரு பெஞ்ச் வந்து மஞ்சள் போட்டுட்டு நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம வந்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த தடவை செஞ்சாலுமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். கொண்டக்கடலை சுண்டல் மாதிரி பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் அரச மரத்துக்கு அடியில் வச்சுட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். அரச மரத்தை தொடக்கூடாது, சரியா? திரும்பி பார்க்காம வந்துடணும். இது ஒரு விஷயம். முடிந்தால் அங்கே கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது இந்த ஒரு நாளிலே அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் பாருங்கள். அது மாதிரியான விஷயமா பண்ண முடிஞ்சுன்னா பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பீப்புளெலாம் நான் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன முடியுமோ முடிஞ்சதை செய்யுங்க. எதை செய்தாலுமே அதற்குண்டான பலன் உண்டு. எல்லாத்தையும் செஞ்சோன்னா அபரிமிதமான பலன் இருக்கும். அவ்வளோதான். அதுக்காக வந்து இதெல்லாம் என்னால் முடியாத விஷயங்களெல்லாம் செஞ்சால் அதுக்கு பலன் இல்லையானா அப்படி கிடையாது. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பீப்புள் ரொம்ப ஈஸியாக இன்னொரு மெத்தட் சொல்கிற மாதிரிங்களேன், இது இருக்கு இல்லையா, மஞ்சள் பிடிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வந்து மஞ்சளில் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். லிங்கம் மாதிரி நம்மளாம் விநாயகர் பிடிப்போமே, அது மாதிரி லிங்கம் மாதிரி ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. வச்சுட்டு நமசிவாய நாமம் சொல்லிவிட்டு பால் இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பிடிங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா அதுக்கு நிறைய பால் விட வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி, ஏதாவது கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி சுவாமிக்குன்னு வச்சிருக்கிற பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் அந்த சிவலிங்கத்தை வைத்துட்டு நமசிவாய நாமம் சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பால் விடுங்க. பால் விட விட கரையும். நீங்கள் வந்து குழக்கட்டை பிடிச்சி அமுத்துற மாதிரி அமுத்தி வச்சிட்டிங்கன்னா கெட்டியாகிடும். அது கரையிறதுக்கு லேட் ஆகிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. சாதாரணமாக நம்ம விநாயகர் பிடிப்போமே, நமக்கு சும்மா தொட்டால் அது வந்து உதிர்ற மாதிரி அப்படி பிடிங்க. அப்படி பிடிச்சிட்டு பால் விட்டுட்டு இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வாங்க. கரைந்து முடிந்த உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு செடிக்கு அடியில் கொட்டிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல விட வேண்டியது, அவ்வளோதான். இந்த விஷயத்தை செய்கிறதுமே நல்லா இது பண்ணும். இதை நீங்கள் வந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலான்னு வைங்களேன். எல்லா இடத்துலையும் வீட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, நம்ம மேலே ப்ரோஷனம் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும். மெயினாக நம்மளோட பெட்டில் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம். நான் ஏன் பெட்லன்னு சொன்னேன்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கிறது. நிறைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து அபரிமிதமாக ஒர்க் பண்ணக்கூடிய முறை. நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. வெளிநாட்டினர் தயவு செய்து உங்களுடைய கண்ட்ரி அண்ட் சிட்டி ரெண்டுமே போட்டுட்டு யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத வந்து எனக்கு தெரிவித்து விடுங்கள்.
அப்பொழுதுதான் நம்ம வந்து யாருக்காவது விட்டு போயிருந்தது டிஸ்கிரிப்ஷனில் விட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நம சிவாய.